கர்த்தருக்கு பிரியமானவர்களே, ஒவ்வொரு நாளும் கர்த்தர் எப்படி வழிநடத்தி கொண்டிருக்கிறார் என்ற அற்புதமான இந்த தொடரை நாம் தொடர்ந்து கேட்டுக்கொண்டு வருகிறோம். கர்த்தர் வழிநடத்தலை நாம் அறிந்து கொண்டு, அவருடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிந்து, அதற்கு நாம் முதலிடம் கொடுத்து, அந்த வார்த்தையோடு நாம் மனம் பொருந்தும் பொழுது, நம்முடைய வாழ்க்கையிலே எந்த ஒரு பிரச்சனையும் நமக்கு வராது. ஏன்னா எப்பொழுதும் கர்த்தர் அவர் நம் கூட இருந்து அற்புதமாக நம்மை வழிநடத்துகிறார். பாருங்க, அவர் எப்படி வழி நடத்துகிறார் என்பதுதான் நம்முடைய வாழ்க்கையிலே மிக முக்கியமாக இது தெரிந்து கொள்ளணும். பாருங்க, அவருடைய வார்த்தைக்கு நேராக போவோம். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார். அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் பாருங்க, ஆராய்ந்து முடியாது, அதாவது நீங்கள் நினச்சிருக்கே மாட்டீங்க உங்களுடைய வாழ்க்கையில். நீங்கள் பார்த்து கொண்டிருக்க நீங்கள் எத்தனை பேரோ உங்களுடைய சூழ்நிலையில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்படி ஒரு 10-20 வருஷத்துக்கு முன்னாடி, ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி போகலாம். நீங்கள் எந்த கஷ்டம் எப்படி இருந்திருப்பீங்க, இப்போ எப்படி இருக்கீங்க? அதை விடையும் தேவன் உங்களை குறையாக வைத்திருக்கிறார்? இல்லை. தேவன் அதிலிருந்து மீட்டெடுத்து, நீங்கள் எத்தனையோ விதமான பாவ செயலில் இருந்தீங்க, மரணத்துக்கு போக வேண்டிய சூழ்நிலை இருந்துச்சு, ஆனாலும் அவர் உங்களை மீட்டெடுத்து உங்களை இந்த அளவுக்கு, இந்த 2026 வர உங்களை இந்த அளவுக்கு அவர் இந்த பூமியில் வைத்து உங்களை அழகு பார்த்து உங்களை ரசிக்கிறார் என்றால் அவருடைய கிருபை. நீங்கள் இதை ஆராய்ந்து எண்ணி முடியாது. நீங்கள் எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் இருந்திருக்க மாட்டீங்க இந்த பூமியில். ஆனாலும் தேவன் அவருடைய கிருபையினால், அவருடைய அன்பினால் உங்களை எந்த அளவு நேசித்திருக்கிறார் பாருங்க. அவர் உங்களை எடுத்து அதிலிருந்து தூக்கி, அந்த பாதாளத்திலிருந்து தூக்கி உங்களை அற்புதமான அந்த பிரபுக்களோடு உட்கார வைக்க ஒரு கிருபை கொடுத்தாரு. உங்களுக்கு எல்லா வித வசதிகளும் இன்றைக்கி கொடுத்துருக்கிறார். கர்த்தருக்கு நீங்கள் யோசித்தே பார்த்துருக்க முடியாது. யாராக இந்த அளவுக்கு நான் இருந்தேன், ஆனாலும் என்னை கர்த்தர் எப்படி என்னை தேர்ந்தெடுத்தார் பாருங்கள். நீங்கள் கொஞ்சம் சிந்தித்து பார்க்கணும். இரவு நேரத்தில் உட்காந்து கர்த்தரோடு கொஞ்சம் பேசுங்க. கர்த்தாவே, நான் எப்படி இருந்தேன், ஆனாலும் என்னை நேசித்திருக்கிறீங்களே ஆண்டவரே. என்னை கொண்டு இந்த பூமியிலே பயன்படுத்தும். என்னை கொண்டு இந்த உலகத்தில் இந்த நாவு மூலமாக உங்களுடைய வார்த்தை சுவிசேஷம் சொல்ல என்னை பயன்படுத்தும். தேவனுக்காக ஒப்பு கொடுங்கள். ஆவி ஆத்மா சரீரம் எல்லாம் தேவனுக்காக ஒப்பு கொடுக்கும் பொழுது நீங்கள் சில பேர் நினைக்கிறாங்க, அதெல்லாம் எதுக்கு, சும்மா போட்டுக்கிட்டு சும்மா அது வயசான காலத்தில் இந்த இப்படி இந்த பக்கத்தில் கோயில் சைடில் எங்கேயாவது ஒரு வீடு எடுத்துகிட்டு அப்படியே நடந்து போயிட்டு அப்படியே வந்துடலாம். அப்படி இல்லை. நீங்கள் இந்த நிமிஷமோட தேவனுக்கு ஒப்பு கொடுக்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கை, உங்களுடைய சரீரத்தில் இருக்கிற நோய்களை நீங்கி நீங்கள் எப்பொழுதும் புது மலர்தோடு இருப்பீங்க. அந்த அளவுக்கு தேவன் உங்களுக்குள்ளே இருப்பார். இதைத்தான் தேவன் கற்றுக் கொடுக்குறார் பாருங்க. அப்படி அதிசயம் செய்கிற உங்களுக்கு ஆராய்ந்து செய்ய முடியாத அதிசயம் செய்தவர். எப்படியோ இருந்தீங்க. உங்களுக்கு படிப்புக்கு எவ்வளோ செல்வங்கள் குறைவாக இருந்திருக்கலாம், யாராட்டும் உதவி பண்ணியிருக்கலாம். நோய் நொடியில் இருந்திருப்பி உங்களுக்கு யாராட்டும் உதவி பண்ணியிருக்கலாம். நீங்கள் கஷ்டமான சூழ்நிலையில் இந்த வேலை எனக்கு எப்படியாவது கிடைக்குன்னு சொல்லி நீங்கள் யோசித்திருக்கலாம். அப்பவும் தேவன் கூட இருந்து உங்களை என்ன அழகாக வழி நடத்தினார் பாருங்கள். கொஞ்சம் காலத்துக்கு முன்னாடி நீங்கள் உணவுக்கே சாப்பாட்டுக்கே உங்களுக்கு வழி இல்லாமல் இருக்கும். ஆனால் இன்றைக்கி எத்தனை பேர் பூஜிக்கிற ஒரு பலன் உங்களுக்கு கர்த்தர் கொடுத்துருக்கிறார். எப்படி அவர் உங்களை நேசித்திருக்கிறாங்க, உங்கள் மேலே அன்பாக இருக்கிறார். என் பிள்ளை நான் ஒரு நாள் கைவிட மாட்டேன்னு சொல்கிறார். அந்த அன்பையும் அந்த கிருபையும் நீங்கள் இழந்துடாதுங்க. கர்த்தரோடு எப்பொழுதும் இருங்க. நீங்கள் மற்றவர்களுக்கு உதவி புரியுங்க. உங்களுக்கு எப்படி கிடைத்த உதவி அதே போல் நீங்கள் பல பேருக்கு உதவி புரியறதுக்காக இருங்க. சந்தோஷம், அதில் தான் மகிழ்ச்சி இருக்குது பாருங்கள். கொடுக்கும் பொழுது உங்களுடைய உள்ளத்தில் தேவன் இன்னும் அதிகமாக கொடுப்பார் பாருங்கள். அவர் அந்த அளவுக்கு ஆராய்ந்து எண்ண முடியாத அதிசயங்களை செய்கிறவர் உங்களுக்குள்ளே இருக்கிறாருங்க. அதை முதல்ல புரிஞ்சுக்காங்க. நான் இன்னைக்கு கொடுக்குறேன்னா இதை விடையும் மேலான தருகிறவர் எனக்குள்ளே இருக்கிறார் அப்படின்னு உங்கள் மனம் சொல்லணும். அப்படி சொல்லும் பொழுது தான் தேவன் இன்னும் அள்ளி கொடுப்பார். உங்களுடைய வாழ்க்கையிலேயும், உங்களுடைய வேலையிலையும், உங்களுடைய பிஸ்னஸ்லையும் இன்னும் அதிகமாக வளர்ச்சிகளை கொடுப்பார். எப்பொழுது நீங்கள் தேவனுக்காக கொடுக்கும் பொழுது, மற்றவர்களுக்கு உதவி பண்ணும்போது, என் கூட கர்த்தர் இருக்கிறார். அப்புறங்க ஆபிரகாம் அப்படி தானே சொன்னான். அவன் வெள்ளி பொண்ணெல்லாம் குமிச்சு போட்டுட்டு அந்த ராஜா சொன்னான், இதெல்லாம் நீங்கள் வச்சுக்காங்க, உங்கள் ஆட்களை கொடு. இல்லை, எனக்கு ஒன்றும் வேண்டாம். நீ இப்போ லாஸ்ட்டில் நீ பணக்காரனாக்கிறான்னு சொல்லி எனக்குள்ளே ஒருத்தர் இருக்கிறார் கர்த்தர். அவர் இதை விடையும் இதெல்லாம் ஒன்றுமே இல்லை. அவர் முன்மை இதை விடையும் மேலான அவர் எல்லாத்தையும் தருகிற சர்வ வல்லவர் எனக்குள்ளே இருக்கிறார் அப்படின்னு சொன்னோம். அந்த மாதிரி உங்களுடைய வார்த்தை எப்படி இருக்கணும்.
என் பணம் இன்னைக்கு கொடுக்குறேன்னா இதை விடையும் செல்வேந்தர் இந்த அண்ட சராசரியை படைத்தவரே எனக்குள்ளே இருக்கிறார்ப்பா. நான் ஏன் கவலைப்படணும்? கொடுக்கறதுனால என்ன அவர் தரப்போகிறாரு. அப்படி பேச கற்றுக்காங்க. அவர் எனக்கு தரப்போகிறாரு. நாங்கள் கொடுக்கறனா அவர் தருவார். நான் 10,000 கொடுத்தா 1,00,000 தரவு கூட எனக்கு இன்னொருத்தருக்கு இருக்கிறார். பாருங்கள், மக்கள் எப்படி சொல்லுங்க, இன்னொருத்தண்ட கொடுத்துட்டு பணத்தை கொடுத்துட்டு 10 கொடுத்தா 20 தருவான் 30 தருவான்னு சொல்லி சிலவங்க பாருங்கள் மனுஷனை நம்பி கொடுத்து ஏமாந்து போயிறாங்க. ஆனால் நம் தேவன் அப்படி இல்லை. ஒன்று நீங்கள் தேவனுக்காக செய்யும் பொழுது, தேவனுக்காக சொல்லும்போது, தேவனுக்கு ஏழைகளுக்கு இறங்குறவன் கர்த்தருக்கே கடன் கொடுக்குறான், அந்த மாதிரி சொல்லியிருக்கு பார்த்தீங்களா? அந்த மாதிரி நீங்கள் கொடுக்குறது, ஏனென்றால் தேவனும் அதே தன்மையில் தான் இருக்கிறார், கொடுக்க தன்மை. இப்போ நீங்கள் கொடுக்குங்கும்போது தேவனுடைய சாயலில் வந்துட்டீங்க அர்த்தம். நீங்கள் வந்து குறைஞ்சி போகிறதில்ல கொடுக்கறதுனால. ஏன்னா அவர் கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கிறார், நீங்கள் வாங்குறதுக்கு பெற்றுக்கொள்வதுக்கு தயாராக இருக்கு. எப்போ கொடுத்தா தானே பெற்றுக்கொள்ள முடியும். நீங்கள் கொடுக்கலன்னா எப்படி பெற்றுக்கொள்ள முடியும்? தேவன் அதைத்தான் பாருங்க, அந்த அளவுக்கு உங்களை ஆராய்ந்து எண்ணி முடியாத ஒரு அதிசயம் செய்கிறவர் உங்களுக்குள்ளே இருக்கிறார். அந்த மாதிரி அந்த தேவன் நமக்குள்ளே இருந்து ஒவ்வொரு நாளும் ஒரு அதிசயங்களை செய்து கொண்டு இருக்கிறார். அதை நீங்கள் பார்த்து மெய்மலர்ந்து நீங்கள் அதை யோசித்து பார்க்கணும். கொஞ்சம் நேரம் உட்காந்து யோசிங்க, நான் எப்படி இருந்தேன். சில பேருக்கெல்லாம் பாருங்கள் தகுதியே இருக்காது எதுலேயுமே. ஆனால் தேவன் பாருங்கள் அவர்களை அப்படியே தூக்கி பிரபுக்கள் முன்ன வச்சு அழகு பார்ப்பார். ஆமாம், சில பேர்களுக்கு பாருங்கள் பிஸ்னஸில் பெரிய பெரிய பாருங்கள் கையெழுத்து போட விட தெரியாது. ஆனால் அந்த அளவுக்கு ஒரு ஞானத்தை கொடுத்துருக்குறார். சில பேர் அந்த மாதிரிங்க யார்கிட்டையுமே அதிகமாக ஒரு போல்டாக நின்று பேசுறது கூட திறமை இருக்காது. ஆனாலும் தேவன் அவர்களுக்கு தூக்கி அவர்களுக்கு வித்தியாசமான ஒரு ஞானத்தை கொடுத்து அந்த அளவுக்கு அவர்களை உயர்த்துவார். சில குறைகள் இருக்கும் மனுஷன்ட்ட, ஆனாலும் தேவன் அதெல்லாம் பொருட்படுத்தாமல் அவனை இழுத்து அவனை ஆசீர்வதிக்கிறார். அப்படித்தான் ஆபிரகாமை ஆசீர்வதித்தார். வா, நான் அவனுக்கு ஆசீர்வதிக்க போகிறேன்னு சொல்லி அப்படி நம் தேவன் எண்ணி முடியாத அதிசயங்களையும் ஆராய்ந்து முடியாத அதிசயம் செய்கிறவர் நமக்குள்ளே இருக்கிறாருங்க. அவர் அப்படி தான் உங்களை வழிநடத்துகிறார். வழிநடத்தலை நீங்கள் அறிஞ்சிக்கிட்டாலே போதும். கர்த்தர் எனக்கு இந்த அளவு என்னை கொண்டு வந்து என்னை அழகாக வழிநடத்துகிறா நான் தெரிஞ்சிட்டேனே, இனிமேல் அவருடைய வார்த்தையை நான் தியானிக்க வேண்டியதான். இன்னும் அதிகமாக நான் செய்ததுக்கு தயாராக போகிறேன், இன்னும் அதிகமாக கொடுக்க நான் தயாராக போகிறேன். ஏனென்றால் அவர் எனக்குள்ளே இருக்கிறார். அதிசயம் செய்கிறவர் எனக்குள்ளே இருக்கிறாங்க போது நான் ஏன் பயப்படணுங்க? இப்படி உங்களுடைய மனதை பில்ட் பண்ணணும். மனிதனுடைய சரீரத்தில் உடம்பை தான் பில்ட் பண்ணானே, உள்ளுக்குள்ளே அந்த மனசை பில்ட் பண்ணதுக்கு யாருக்குமே தெரியல. அதுதான் தேவனுடைய வார்த்தை. அதை சொல்ல 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 தான் உங்களுடைய உள்ளம் மகிழும். உங்களுடைய ஆரோக்கியத்தில் நீங்கள் அதிகமாக இருப்பீங்க, நோய்கள் வராது, முகமலர்ச்சியாக இருப்பீங்க, குடும்பத்தில் சந்தோஷம் இருக்கும், மகிழ்ச்சியாக இருக்கும். உங்களை நெருங்கி வர்ற துன்பங்கள் எல்லாம் அடியோடு ஒளிந்து போகும். இந்த மாதிரி கர்த்தரை ஆராய்ந்து அவரோடு நாம் பழக 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 அவர் வழிநடத்தலை நாம் அறிந்து கொள்ள ஆரம்பிக்கிறோம். இப்படித்தான் கர்த்தர் உங்களை வழிநடத்துகிறார். இந்த அற்புத தேவனை ஒரு நாளும் நீங்கள் கைவிடாமல் இருக்கணும். ஏனென்றால் இந்த மாதிரி வார்த்தைகள் நீங்கள் கேட்கும் பொழுது சில பேர் இப்படி சொல்லி இல்லை அப்படி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தேவனுடைய வார்த்தைகளை கைவிட்டுறாங்க, தேவனையும் கைவிட்டுறாங்க. ஏனென்றால் சில பேர் இந்த மாதிரி விட்டு விலகிற நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் தேவனை ருசி பார்த்த யாரும் நீங்கள் விட மாட்டார், தேவனும் உங்களை விட மாட்டார். ஆகையால் ஒவ்வொரு நாளும் கர்த்தர் எப்படி வழிநடத்தாலும் நீங்கள் அறிந்தாலே போதும், உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார்.